அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது விழிப்புணர்வு பதிவு. இன்னைக்கு நம்ம மத்தியில SIR என்னும் சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் நமக்கு மத்தியில நடந்துட்டு இருக்கு. அதாவது நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ள நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லாரும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இந்த ஃபார்மோட ஃபில் பண்றதுல பரபரப்பாக போயிட்டு இருக்கோம். இது வெறும் தேர்தலுக்கான விஷயம் தானே, ஓட்டு போடும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஆனா இது நமக்கான ஒரு உரிமையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா நம்மளை யாரு ஆளணும் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கிறதுனால நமக்கான உரிமை இந்த ஓட்டுரிமை. இதை நம்ம எந்த காலத்துல விட்டு கொடுத்துட கூடாது. இந்த அலட்சியம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 2002ல 2005ல நமக்கு ஓட்டுரிமை திருத்த பட்டியல்ல நம்மளுடைய பேர் இருக்கா அப்படின்றத பாக்குறோம். அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணும்போது அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தாய் தந்தையுடைய பேர் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி இதுல ஒரு அலட்சிய போக்குல நம்ம ஃபில் பண்ணாம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய பாதிப்பு நம்ம பிள்ளைங்களை தான் சேரும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுடைய மத்தியில இத மாதிரி ஓட்டு திருத்த விஷயங்கள் வரும்போது நம்ம அந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்கோமா அப்படின்றத நம்ம பிள்ளைங்க அவங்களுடைய தாய் தந்தையை வச்சு என்ன செய்வாங்க பாப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நாம இந்த இடத்துல தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுடைய ஓட்டுரிமை அந்த இடத்துல தவற விடும் என்பது நம்ம மறந்துடக்கூடாது. இதை பத்திய விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இல்லாதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. உங்களுக்கான ஓட்டுரிமை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த SIR உடைய ஃபார்ம் நீங்க சரியான முறையில ஃபில் பண்ணி அந்த மக்கள்கிட்ட கொடுங்க. நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் எந்த வகையிலும் சிரமப்படக்கூடாது. மத்த மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.